தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கும் நிலையில் ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்று தமிழகம் மற்றும் புதுவையில் இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. 3316 தேர்வு மையங்களில் தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. இப்போ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை 7518 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் எழுதுகின்றனர். குறிப்பாக மாணவ மாணவியர் மற்றும் தனித்தேர்வுகள் என மொத்தம் 8,21,057 மாணவ மாணவியர் இந்த தேர்வுகளில் பங்கேற்க உள்ளனர். இவர்களில் 3,78,545 பேர் மாணவர்கள், 4,24,023 பேர் மாணவியர். சிறைவாசிகளும் 145 பேர் தேர்வுகளை எழுதவிருக்கின்றனர். தேர்வரை கண்காணிப்பு பணியில் 43,416 ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த தேர்வுகளில் நடைபெறக்கூடிய ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட இந்த முறைகேடுகளை தடுப்பதற்காக 4,470 பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல தேர்வு கூடத்தில் மாணவர்கள் செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் மின்னணு சாதனங்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி இல்லை. அதே போல இந்த காப்பி அடித்தல், அதே போல விடைத்தாள்களை மாற்றியிடுவது, ஆள்மாறாட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்ட ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுப்பதுடன் அடுத்த தேர்வுகளில் பங்கேற்பதற்கு தடையும் விதிக்கப்படும் என்று அரசு தேர்வுகள் துறை அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக இன்று 12ஆம் வகுப்பு தேர்வு தொடங்குவதை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுவையில் விரிவான தேர்வுகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தேர்வு என்பது காலை 10 மணிக்கு சரியாக தொடங்க இருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.